அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال ربي اشرح لي صدري ويسر لي امري வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அம்மா பாத். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நம்மவர்கள் மீது பொழியப்படட்டுமாக. அருள் பொருந்திய ரமலானுடைய மாதத்தில் இரவு சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே மேராஜ் இரவுகளும் படிப்பினைகளும் என்கிற தலைப்பு தொடர்ச்சியாக பேசப்பட்டு அதிலே பல மார்க்க உபதேசங்கள் உரையாற்றப்பட்டு வருகிறது. நேற்றைய தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன கடமைகள் கட்டளைகள் அந்த மியராஜ் பயணத்திலே பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பாக நாம் பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் பயணத்திலே சில முக்கியமான விஷயங்களை, மிக அழகான காட்சிகளை பார்த்தார்கள். அது என்ன காட்சிகள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மேராஜ் பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட பொழுது ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். ஸ்வர்க்கத்தினுடைய சில காட்சிகள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு காட்டப்பட்டது. ஸ்வர்க்கம் குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் பொழுது, மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியாத் வலா ஹத்தர அலா கல்வி பஷர். இந்த சொர்க்கம் என்பது எந்த கண்களும் பார்த்திராத, எந்த செவி புலன்களும் அதனை பற்றி செவியேற்றிடாத, எந்த மனிதர்களினுடைய உள்ளங்களும் கற்பனைகள் கூட செய்திராத ஒரு சுவனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை வைத்து நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. எந்த கண்களும் பார்த்தது கிடையாது சொர்க்கத்தை, எந்த மனிதர்களினுடைய உள்ளங்களும் சொர்க்கத்தை கற்பனை பண்ண முடியாது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த மேராஜ் பயணத்திலே எப்படி சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டிருக்கும்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துதானே இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழலாம். சொர்க்கம் அப்படிங்கிறது வெறும் ஒரு முறை அந்த முழு வடிவத்தையும் முழு சொர்க்கத்தையும் முழு பரப்பளவையும் நாம் பார்த்து விட முடியாது. சொர்க்கம் என்பது அவ்வளவு பிரம்மாண்டமானது, அவ்வளவு பெரிய பரப்பளவை கொண்டது. அல்லாஹ்வுடைய தூதர் வெறும் ஒரு மரத்தை குறித்து சொல்லும் பொழுது, அந்த மரத்தினுடைய நிழலை கடக்கக்கூடியவர், அந்த நிழலை கடப்பதற்கு குதிரையிலே பயணிக்கிறார். அவர் பல ஆண்டுகள் கழித்துத்தான் அந்த நிழலை கடக்க முடியும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ சொர்க்கத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்ப்பது சொர்க்கத்தை முழுதாக பார்த்ததாக ஆகிவிடாது. இன்னைக்கு மக்காவுல காபத்துல்லாவுல ஹஜருல் அஸ்வத் இருக்கிறது. ஹஜருல் அஸ்வத்ங்கிறது சொர்க்கத்தினுடைய கல். சொர்க்கத்தினுடைய கல் என்பதனால அனைத்து மக்களும் அதை பார்க்கிறோம். அந்த கல்லை பார்த்ததுனால சொர்க்கத்தை பார்த்ததாக ஆகிட முடியுமா? ஆகிட முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்தார்கள். முழுமையாக அவர்களினுடைய கண்கள் சுவனத்தினுடைய மொத்த இன்பங்களை என்ன செய்யவில்லை, கண்டு கழிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சும்ம உதுகில்துல் ஜன்னத, நான் சொர்க்கத்திற்கு இந்த மேராஜ் பயணத்திலே அழைத்து செல்லப்பட்டேன். ஃபஇதா ஃபீஹா ஹபாயிலுல் லுஅ்லுஇ, முத்துக்களான கயிறுகளை அந்த சொர்க்கத்திலே நான் பார்த்தேன். சாதாரணமா நம்ம கயிறுகள் எதுல செஞ்சிருப்பாங்க? பிளாஸ்டிக்ல செஞ்சிருப்பாங்க, மரத்தினுடைய அந்த நாறுல செஞ்சிருப்பாங்க. இப்படித்தான் கயிறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கயிறுகள் உட்பட முத்தாலானதாக ஆகியிருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கயிறுகளை வர்ணிக்கிறாங்க. வ இதா துராபுஹா அல் மிஸ்கு, அந்த சொர்க்கத்தினுடைய மண் என்பது, மணல் என்பது கஸ்தூரியினால் ஆனதாக இருக்கிறது. சொர்க்கத்துல மண் அப்படின்னால இன்னைக்கு நம்ம மண்ணை பார்க்கிறோம், மணல்களை பார்க்கிறோம். இது சொர்க்கத்துல எப்படிப்பட்டதாக இருக்கும்? கஸ்தூரியானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் சரி, சமுதாயத்தில் உலகத்திலையும் சரி, கஸ்தூரி என்று விற்கப்படுவது கஸ்தூரியே கிடையாது. கஸ்தூரினா உண்மையாலுமே கஸ்தூரி என்பது எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது,
எதிலிருந்து எடுக்கப்படுகிறது என்றால் அது ஒரு மஸ்க் டீர் எனப்படக்கூடிய ஒரு மான். அது மலை பகுதிகளில் வாழக்கூடிய மான். அதனுடைய வயிற்று பகுதியில இருந்து சில சுரப்பிகள் சுரக்கிறது. அந்த சுரப்பிகளை எடுத்து அது உலர்த்தப்பட்டு வெயில்ல காய வச்சு நல்ல உலர்ந்ததற்கு பிறகு அது நல்ல கருமையான கஸ்தூரியாக மாறுகிறது. அதுதான் உண்மையாலுமே கஸ்தூரி. இன்னைக்கு நிறைய பேர் கஸ்தூரிங்கிற பேர்ல நிறைய நறுமணங்களை பூசி அதுல பல செயற்கை திரவியங்களை சேர்த்து கொடுக்கறாங்க. அது கஸ்தூரியே கிடையாது. உண்மையிலுமே கஸ்தூரி என்பது மஸ்க் டீர் எனப்படக்கூடிய ஆண் மானிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு சுரப்பி. அது இந்த உலகத்துல பல இடங்கள் அது எடுக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்கிறான். ஆனால் சொர்க்கத்திலே மணல் என்று இருப்பது, மணல் என்று நாம் பார்ப்பது, நாம் நுகர்வது, அது கஸ்தூரியாக, உண்மை கஸ்தூரியாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மேராஜ் பயணத்திலே இந்த சொர்க்கத்தினுடைய மண் குறித்து விவரிக்கிறாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நதியை பார்க்கிறாங்க சொர்க்கத்துல. நம்ம ஏற்கனவே சிதறத்துல் முன்தஹாவுல 4 நதியை பார்த்ததாக சொன்னோம். சொர்க்கத்திற்குள்ளே அழைத்து செல்லப்பட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் அல் கௌசர் அப்படிங்கிற தடாகத்தை, அந்த நதியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து சொல்லும் பொழுது அந்த நதியினுடைய இரு மருங்குகள், அந்த மருங்குகள் என்பது முத்து கலசங்களால் ஆகி இருந்தது. இரு மருங்குகள்னா என்ன? நதி அப்படின்னா அந்த நதிக்கு 2 ஓரங்கள் இருக்கும். 2 ஓரங்கள் அது எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் முத்துக்களான கலசமாக அந்த நதியினுடைய இரு மருங்குகள் இருந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்குறாங்க. கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், மா ஹாதா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அவர்களே இந்த நதி என்பது என்ன? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதல் கௌசருல் லதி ஆத்தாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறானே அந்த கௌசர் தடாகம் தான் இந்த நதி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கௌசர் என்கிற தடாகம் வழங்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்கன்னா, மக்களோடு மக்களாக உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ரசூலுல்லாஹ்வுக்கு உறக்கம் வருகிறது. தூங்குறாங்க. தூங்கி விழிக்கிறாங்க. மக்களை பார்த்து சிரிக்கிறாங்க. வகை செய்தி வந்திருக்கிறது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? மா அல்ஹக்க, நீங்கள் உங்களை சிரிக்க வைத்தது எது? என்ன காரணத்துக்காக சிரிக்கிறீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு ஒரு அத்தியாயம் அருளப்பட்டது. அது என்ன அத்தியாயம்? இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நபியே உமக்கு கௌசர் என்கிற தடாகத்தை கொடுத்திருக்கிறோம் என்கிற வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினான். அந்த பதவியை நினைத்து, அந்த பட்டத்தை நினைத்து, அந்த பாக்கியத்தை நினைத்து நான் சிரித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மறுமையில கௌசர் எனப்படக்கூடிய தடாகம் வழங்கப்படுகிறது. அந்த தடாகம் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியாக விளக்கும் பொழுது, மறுமை நாள்ல சூரியன் தலை உச்சியில நிறுத்தப்படும். தலை உச்சியில நிறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ப வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். கணுக்கால் வரைக்கும் மூழ்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, மூட்டுக்கால் வரைக்கும் மூழ்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, இடுப்பு வரையிலேயும் மூழ்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, கழுத்து வரையிலேயும் மூழ்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், வேர்வையிலேயே உடல் முழுவதும் மூழ்கி திளைத்திருப்பவர்களும் இருப்பார்கள். இப்படி கடுமையான வெப்பத்துல, வெயிலுல அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுக்கும் கௌசர் எனப்படக்கூடிய அந்த தடாகத்திலிருந்து தண்ணீரை வழங்குவாங்க. அந்த தடாகத்தினுடைய கூஜாக்கள், அந்த தடாகத்தினுடைய குவளைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, விண்மீன் பூச்சிகளை போல அவ்வளவு குவளைகள், அவ்வளவு கூஜாக்கள் அந்த தடாகத்தை சுற்றி இருக்கும். அதிலே வரக்கூடிய மக்களுக்கு நான் தான் நீர் புகட்டுவேன், அந்த பதவி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த வாக்கியம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையிலே வழங்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்ன? இந்த கௌசர் தடாகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தான் எல்லாத்துக்கும் நீர் புகட்டுறாங்க. அதை பத்தி சொல்லிட்டு வரும் பொழுது சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை தழுவி பல நல்ல அமல்களை செய்த சஹாபாக்கள், அது யாருன்னு சொல்லப்படல. மறுமை நாள்ல கௌசர் தடாகத்திலிருந்து தடுக்கப்படுவார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பதறாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள், என்னுடைய தோழர்கள், இவர்கள் ஏன் தடுக்கப்படணும்? இவர்களுக்கு ஏன் இந்த நீர் புகட்டப்படக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கதரும் பொழுது வானவர்கள் பதில் உரைக்கிறாங்க, நபியே நீங்கள் உயிரோடு இருக்கிற காலம் வரையிலேயும் இவர்கள் இஸ்லாத்தில் இருந்தார்கள், பல நன்மைகளை செய்தார்கள், உங்களுடைய பார்வை பட பல அமல்களை இவர்கள் செய்தார்கள். நீங்கள் இறந்துவிட்ட பிறகு இவர்கள் இந்த மார்க்கத்திலே எதையெல்லாம் புதிதாக உருவாக்கினார்கள், எப்படி முர்த்ததாகி போனார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று வானவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு விளக்குறாங்க.
அவ மறுமை நாள்ல இந்த தடாகத்தில் தடுக்கப்படக்கூடியவர்களும் இருப்பார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதே போல் அந்த தடாகத்தை குறித்து சொல்லும் பொழுது, தாகிப்பவர் அந்த தடாகத்திலிருந்து ஒரு குவளை நீரை பருகினால் அதுக்கு பிறகு அவருக்கு தாகமே எடுக்காது. மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல பல வருடங்கள் அந்த சூரிய வெப்பத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும், கடுமையான தாகங்கள் ஏற்படும். அந்த தாகத்தின் போது ஒரு குவளை தண்ணீரை நாம் குடித்து விட்டாலும் கூட அதுக்கு பிறகு நமக்கு தாகமே எடுக்காது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அதே போல் அந்த மேராஜ் பயணத்துல அந்த தடாகத்தை பற்றி, அந்த நதியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த நதியை கடக்கக்கூடியவர் 3 மாதங்கள் பயணிக்கணும். அந்த நதியினுடைய பரப்பளவை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. அந்த நதியை கடக்கக்கூடியவர் 3 மாதங்கள் பயணித்தால் தான் என்ன செய்ய முடியும், அந்த நதியை கடக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க. அப்ப இப்படி அந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள், அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு காட்டப்படுகிறது. இந்த சொர்க்கத்திற்குள்ளே நுழைய வேண்டும் என்று நாம் வாஞ்சை கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி பல இபாதத்துகளை நாம செய்யணும். சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும் பொழுது, வலஹும்மா யத்தஊன் வலஹும்மா யஷாஊன், சொர்க்கத்துல உனக்கு என்ன ஆசை, உனக்கு என்ன விருப்பம், கார்ல போகணும்னு ஆசையா, பிளைட்ல போகணும்னு ஆசையா, கப்பல்ல போகணும்னு ஆசையா, என்ன உணவுகள் சாப்பிடணும்னு ஆசை, அனைத்து ஆசைகளும் அங்கே நிறைவேற்றப்படும். இந்த உலகத்துல பல ஆசைகள் நமக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கலாம். மாட மாளிகையில வாழணும், தோட்டம் துறவுல இருக்கணும், கோட்டை கொத்தளத்துல இருக்கணும், பிளைட்ல போகணும், கப்பல்ல போகணும், ஊர் ஊரா சுத்தணும், இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்படுமா? நிறைவேற்றப்படாது. நமக்கு இருக்கக்கூடிய வேலைக்கு, நமக்கு இருக்கக்கூடிய பளுவுக்கு, நமக்கு இருக்கக்கூடிய ஏழ்மைக்கு அந்த மாதிரி எல்லா ஆசைகளையும் நிவர்த்தி செய்ய முடியாது. சொர்க்கத்துல அல்லாஹ் சொல்றான், வலஹும்மா யத்தஊன், உனக்கு என்ன வேணும் சொர்க்கத்துல அதை நான் செஞ்சு கொடுக்கறேங்கிறான் அல்லாஹ். தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்திற்குள்ளே அவர்களினுடைய வீடுகளுக்கு, அவர்களினுடைய மாளிகைகளுக்கு கீழே பல ஆறுகள் ஓடும், மது ஆறு ஓடும், தேனாறு ஓடும், பாலாறு ஓடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நம்ம வீட்டு வாசல்ல திறந்தா காவால் ஓடும், வாய்க்கால் ஓடும். சொர்க்கத்தை திறந்து பார்த்தோம்னா, வீட்டு வாசல்ல திறந்து பார்த்தோம்னா சொர்க்கத்திற்கு கீழே பல ஆறுகள் ஓடுது. நம்ம வீட்டு வாசல்ல தெருநாய் தான் ஓடுது. அப்ப எப்படியான பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துல மனிதர்களுக்கு வச்சிருக்கிறாங்கிறத பாருங்க. இந்த காட்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்படுகிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சொர்க்கத்தை பற்றி சொல்கிறார்கள், ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, இந்த சொர்க்கத்திலே நான் எட்டி பார்த்தேன், அதிலே அதிகமான ஏழைகள் இருந்தார்கள். மேராஜ் பயணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை எட்டி பார்க்கறாங்க. அந்த சொர்க்கத்திலே அதிகமாக இருந்தவர்கள் யார்? ஏழைகள். இந்த உலகத்திலே வறுமையினால, நெருக்கடியினால, பசியினால, பட்னியினால சிரமப்பட்டவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருப்பார்கள். அவர்கள் தான் நான் மறுமையிலே சொர்க்கத்திலே அதிகமாக பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க. இந்த உலகத்துல அதிகமான மக்கள் வறுமையினால கஷ்டப்படுறோம், பொருளாதார நெருக்கடியினால கஷ்டப்படுறோம். பொருளாதார நெருக்கடியினால, வறுமையினால நம்மளால நினைச்ச படிப்பு படிக்க முடியறது இல்ல, நினைச்ச இடங்களுக்கு போக முடியறது இல்ல, நினைச்ச சாப்பாட்டை சாப்பிட முடியறது இல்ல. ஆனா இது அல்லாஹ்வினுடைய நியதி, இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. உலகத்துல எல்லாமே பணக்காரர்களாக இருக்க முடியுமா? உலகத்துல எல்லாருமே பணக்காரர்களாக இருக்க முடியாது. அது உலகத்தினுடைய நியதிக்கு அப்பாற்பட்டது, யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் பணக்காரன் ஆயாச்சு, நீங்களும் பணக்காரன், நானும் பணக்காரன், எல்லாரும் பணக்காரன் ஆயாச்சு. இப்ப அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம்? ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். இப்ப இந்த வீடு நமக்கா கட்ட தெரியுமா? நாமளா செங்கலை தூக்கி, ஜல்லியை தூக்கி, மண்ணை அலசி வீடை கட்டுறதுக்கு நமக்கு தெரியாது. நம்ம யாரை கூப்பிடுவோம்? அந்த வீடை கட்டுவதற்கு பல கூலி ஆட்களை கூப்பிடுவோம். அந்த கூலி ஆட்கள் தான் என்ன செய்யணும்? நமக்கு வீடுகளை கட்டி அமைத்து தரணும். இப்ப அவங்களும் பணக்காரங்களா இருப்பாங்க. உலகத்துல எல்லாம் பணக்காரன் ஆயாச்சுன்னா அந்த கூலி ஆட்கள் இருப்பாங்க பாருங்களேன், அவங்களும் பணக்காரர்களா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? நாம ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் பணக்காரர்களாக ஆகிவிட்டதற்கு பிறகு நாம் போய் கூலி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுவோனா? நான் செங்கலை தூக்கணும், ஜல்லியை தூக்கணும், மண்ணை தூக்கணும்னு ஆசைப்படுவோனா? அப்படி ஆசைப்படவே மாட்டேன். அப்ப என்னன்னா, அனைவர்களும் பணக்காரர்களாக இருக்கவே முடியாது, அது சாத்தியமும் படாது. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? சிலரை பணக்காரர்களாக, சிலரை ஏழைகளாக, சிலரை நடுத்தரவாதிகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். அப்ப இந்த நியதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலகத்துல பணத்தினால, பசியினால, பட்டினியினால, வறுமையினால, ஏழ்மையினால நம்ம பாதிக்கப்பட்டாலும் கூட மறுமையில அல்லாஹ் தஆலா இதுக்காக நமக்கு என்ன வச்சிருக்கிறான்? சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல சில சஹாபாக்கள், திண்ணை தோழர்கள் எல்லாம் பசியின் காரணமாக, ஏழ்மையின் காரணமாக தொழுகும் பொழுது தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சில கிராமவாசிகள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா,
பைத்தியம் போல இருக்கு, இப்படியே சொல்லுவார்கள். மஜ்ஜானூன, இவர்கள் எல்லாம் பைத்தியம் போலும், பள்ளிவாசல்ல தொழுக வந்திருக்கணும், இவங்க என்னன்னா படுத்து கிடக்குறாங்களே என்று இவர்கள் ஏசுவார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இவர்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய சிறப்புகளை நீங்கள் அறிவீர்களே, ஆனால் நாமளும் ஏழைகளாக இருந்திருக்கலாமே, நாமளும் வறுமையில் வாடி இருக்கலாமே, நாமளும் ஏழைதாரிகளாக இருந்திருக்கலாமே என்று நீங்கள் நினைப்பீர்கள். அவ்வளவு சிறப்புகள் இவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று அந்த ஏழைகளினுடைய சிறப்புகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப ஏழைகளாக இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், பொருளாதார நெருக்கடி இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, இதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அல்லாஹ்விடத்தில் இதற்கு சிறந்த கூலி இருக்கிறது, மறுமையிலே சொர்க்கம் என்கிற கூலி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், செல்வந்தர்களை விட பணக்காரர்களை விட 500 ஆண்டுகள் முன்னதாக ஏழைகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏழைகள் சொர்க்கத்துக்கு போயிருவாங்கன்னா, அப்ப ஏழைகளுக்கு மறுமையிலே கிடைக்கக்கூடிய பரிசு என்னங்கிறத நம்ம உணரணும். அப்ப இந்த உலகத்திலே ஏழைகளாக இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், சிரமப்படுறோங்கிறத நினைச்சு நம்ம கவலைப்படவே கூடாது. நாம மறுமையில சொர்க்கவாதிகளாக, ஏகத்துவவாதிகளாக நாம மரணித்து விட்டால் மறுமையில சொர்க்கவாதிகளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை எட்டி பார்க்கும் பொழுது அவ்வளவும் ஏழைகளாக இருந்தார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு நரகம் காட்டப்படுகிறது. மேராஜ் பயணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பார்க்கிறாங்க. நரகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வத்தலஅது ஃபின்னார், நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், ஃபரைது அக்ஸர அஹ்லிஹா அன்னிஸா, அதிலே அதிகமான பெண்களை நான் பார்க்கிறேன். பல சந்தர்ப்பங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துல ஏன் பெண்கள் அதிகமாக கருகப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற காரணத்தை சஹாபிய பெண்மணிகள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க, துக்ஸிருனல் லஅன, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள். பெண்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பண்பு, சாதாரண ஒரு சின்ன பையன் விளையாண்டுகிட்டு இருப்பான், ஓடிக்கிட்டு இருப்பான், ஆடிக்கிட்டு இருப்பான், அவனை போட்டு சபிப்பாங்க. சனியம் பிடிச்சவன, அந்த பிடிச்சவன, இந்த பிடிச்சவன என்ன செய்யறது, சின்ன பிள்ளைகளை சபிக்கிறது. சபிக்கக்கூடிய அந்த போக்கு பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. அதனால நீங்கள் நரகத்தில் கருகப்படுகிறீர்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒ தக்ஃபுருனல் அஷீர, கணவன்மார்களுக்கு நீங்கள் நன்றி மறக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய பாவமாக இது இருந்திருந்தா இதன் காரணமாக ஒரு பெண்மணி நரகத்தில் கருகப்படுவதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள். நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒண்ணு, அதிகமாக நீங்கள் சபிக்கிறீர்கள். இரண்டாவது என்ன, கணவன்மார்களுக்கு நீங்கள் நன்றி மறக்கிறீர்கள். ஏன்னா இன்னைக்கு கணவன்மார்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய தியாகம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கு பாருங்க குடும்பத்துக்காக, அது அளப்பெரியது. ஒரு 25 வயசு வரைக்கும் ஒரு வாலிபன் சுதந்திரமா இருப்பாங்க. அவனுக்கு எந்த பொறுப்புகளும் கிடையாது, எந்த கடமைகளும் கிடையாது. அவன் பாட்டுக்கு போவான், படிப்பான், ஊரு சுத்துவான், கேட்பார் கிடையாது. ஆனா திருமணம் ஆயிட்டான்னு வைங்களேன், அந்த திருமணத்துக்கு கால் கட்டுன்னு பேர். கால் கட்டுனா என்ன, கால்ல சங்கிலி மாட்டிக்கிட்டா எப்படி அவனால் நினைச்ச இடத்துக்கு போக முடியாதோ, நினைச்ச இடத்துக்கு வர முடியாதோ, அப்படி திருமணத்துக்கு, கல்யாணத்துக்கு கால் கட்டுன்னு பேர் வச்சிருக்கான். ஏன் அந்த மாதிரியான ஒரு நிலை உருவாகுது? நம்மளை நம்பி ஒரு பெண் வந்திருக்கிறார், அவரை நம்ம நல்ல முறையில பார்த்துக்கணும், பொறுப்பாக கவனிக்கணும். நமக்கு மக்கள் இருக்கிறாங்க, நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை நல்ல முறையில வளர்க்கணும், அவர்களுக்கு கல்வியை போதிக்கணும், ஒழுக்கத்தை போதிக்கணும், அந்த பிள்ளைகளை நல்ல முறையில கரை சேர்க்கணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஒரு ஆண் தியாகம் பண்றான். வெளிநாடுகள்ல கஷ்டப்படக்கூடிய ஆண்களை நீங்கள் பாருங்கள், குடும்பத்தை விட்டுட்டு, மனைவியை விட்டுட்டு, பிள்ளையை விட்டுட்டு, சொந்த ஊரை விட்டுட்டு போறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போகும் பொழுது மனம் குமைந்து போய் மக்காவிடத்துல பேசுறாங்க. மனிதர்களிடத்துல பேசி பார்த்திருக்கோம், ஊர்கிட்ட யாராவது பேசி பார்த்திருக்கோமா? பேர்னாம்பேட்டை விட்டு போகும் பொழுது பேர்னாம்பேட்டை கிட்ட போய் பேசினா என்ன சொல்லுவோம், லூசு போல இருக்குன்னு அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து பேசினாங்க, மனம் குமைந்து போய் பேசினாங்க. சொந்த ஊரை விட்டு போறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தியாகத்தை எல்லாம் யாருக்காக செய்கிறார்கள்? மனைவிக்காக செய்யறாங்க, பிள்ளைகளுக்காக செய்யறாங்க, குடும்பத்துக்காக செய்யறாங்க. இவ்வளவு தியாகத்தையும் செய்யக்கூடிய, அர்ப்பணிப்புகள் செய்யக்கூடிய அந்த கணவன்மார்களை பார்த்து பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன கண்டேன், உன்னை கட்டிக்கிட்டா நான் அப்படி என்ன சந்தோஷப்பட்டுட்டேன், நீ என்னை அப்படி என்ன வாழ வச்சுட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்வாங்கன்னா, நம்முடைய ஒட்டுமொத்த தியாகங்களையும் ஒட்டுமொத்த அர்ப்பணிப்புகளையும் போட்டு உடைச்சிருவாங்க. நம்மளை பத்தி புறம் பேசுவாங்க, நம்மளை பத்தி தவறாக தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே சொல்வார்கள். இதன் விளைவாக பெண்களை நான் நரகத்திலே அதிகமாக பார்த்தேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த பண்பு பெண்கள் இடத்துல இருக்கக்கூடாது. நம்முடைய கணவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, காலையில போறாரு, நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாரு. அதுக்கு இடையில அவர் எவ்வளவு பேரை சந்திச்சிருப்பாரு, எவ்வளவு பேர்கிட்ட அசிங்கப்பட்டிருப்பாரு, அவமானப்பட்டிருப்பாரு, அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு இன்னல் பட்டிருப்பாரு, அல்லல் பட்டிருப்பாரு, எவ்வளவு உழைச்சிருப்பாரு.
அப்படிங்கறத எதையுமே கன்சிடர் பண்ணாம, உங்களுக்கு என்ன நீங்க காலையில போறீங்க, சொகுசா போறீங்க, சொகுசா நைட்டு வர்றீங்கன்னா இது எவ்வளவு பெரிய நன்றி கெட்ட செயல் அப்படிங்கறத கவனிக்கணும். இதன் விளைவாக நான் மறுமையிலே நரகத்திலே பெண்களை அதிகமாக பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு இன்னும் சில காட்சிகள் காட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ரம்மா உரிஜபி, நான் மேராஜ் பயணத்திற்காக அழைத்து செல்லப்பட்ட பொழுது மரர்து பி கௌமின், நரகத்திலே ஒரு கூட்டத்தாரை நான் கடந்து சென்றேன். லஹும் அல்ஃபார், அவர்களுக்கு நகங்கள் இருந்தன. மின் நுஹாசின், செம்புகளாலான நகங்கள் இருந்தன. யஹ்மிஷூன உஜூரஹும் சுதூரஹும், அவர்களினுடைய முகங்களையும் அவர்களினுடைய மார்பு பகுதிகளையும் அவர்கள் கிழித்து கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மன் ஹாவுலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அவர்களை இவ்வளவு கொடூரத்தை, இவ்வளவு கொடுமையான தண்டனை இவர்கள் அனுபவிக்கிறாங்களே, இவர்கள் யார் என்று நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஹாவுலா இல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள் யார் தெரியுமா, எத்தகையவர்கள் தெரியுமா, மனிதர்களினுடைய மாமிசத்தை உண்டவர்கள். வயகூன ஃபீ ஆராதிஹிம், அவர்களினுடைய மானத்திலே மரியாதையிலே விளையாடியவர்கள். மனிதர்களினுடைய மாமிசத்தை திண்டவர்கள்னா யாரு, அடுத்தவர்களை பற்றி புறம்பேசியவர்கள், அடுத்தவர்களினுடைய குறைகளை அலசியவர்கள், ஆராய்ந்தவர்கள், அடுத்தவர்களினுடைய மான மரியாதைகளிலே கை வைத்து அவர்களை மானபங்கப்படுத்தியவர்கள். அவர்களுக்கு மறுமையில தண்டனை என்ன, நரகத்துல செம்பாலான நகங்கள். நரகத்துல கருகிறதே கொடூரமான ஒரு வேதனை. அவ்வளவு கொடூரத்துல, அவ்வளவு குரூரத்துல செம்பாலான நகங்கள் தரப்பட்டு முகங்களையும் மார்புகளையும் கிரித்துக் கொள்கிறார்கள் என்றால் எவ்வளவு கொடூரமான தண்டனை. எதுக்கு, ஏன் இந்த வேதனை? அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறது, அடுத்தவர்களுடைய குறைகளை அடுத்த மக்களிடத்துல பேசுறது. இது இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இருக்கிறத பார்க்கிறோம். எல்லா மக்களிடத்தையும் இருக்குங்க இது. அடுத்தவர்களை பத்தி புறம் பேசுறது, அடுத்தவர்களுடைய குறைகளை கழுவி ஊத்துறது எல்லா மக்களிடத்திலும் இருக்கு. நல்ல நன்மையை செய்வாரு, வணக்கசாலியா இருப்பாரு, தனவந்தராக இருப்பாரு, பல நன்மைகளை செய்வாரு, அவரிடத்திலையும் புறம் பேசக்கூடிய பண்பு இருக்கும். அதுல பெண்களை இந்த விஷயத்துல என்ன செய்ய முடியாது, அசைச்சிக்கவே முடியாது. ஒரு 4 பெண்கள் சேர்ந்து ஒரு தெருவுல பேச ஆரம்பிச்சாங்கன்னா தெருவே சுத்தமாயிரும். ஏன், எல்லாத்தையும் கழுவி ஊத்திடுறாங்கல்ல. தெருவே சுத்தமாகிற அளவுக்கு என்ன செய்யறது, அடுத்தவர்களினுடைய குறைகளை அலசி ஆராய்வது. அதுல இன்னும் கொடூரமான விஷயம் தெரியுமா, எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஒருத்தனுடைய டாபிக், அப்துல்லான்ற ஒருத்தனுடைய டாபிக் எடுத்தாங்கன்னா அவன் தலைமுறையை எடுத்து தெருவுல விட்டுருவாங்க. எல்லாம் அவங்க வாப்பா, அவங்க வாப்பாவுடைய வாப்பா, ஒட்டுமொத்த பரம்பரையையும் பேசிட்டு கடைசியில சொல்லுவாங்க பாருங்க, நமக்கு எடுத்துங்க, எதுக்குங்க அடுத்த வீட்டு கதை, நம்ம அடுத்தவர்களை பத்தி பேசி என்ன செய்ய போறோம், அப்படி என்ன சாதிக்க போறோம், அடுத்தவர்களை பத்தி பேசுறதுனால இப்ப என்ன ஈரான் போர் நிக்க போதா, உக்ரைன் போர் நிக்க போதான்றாங்க. கடைசியில் அஸ்தகுஃபிருல்லாஹ் கூட முடிப்பாங்க. எல்லாத்தையும் பேசிட்டு அவனுடைய வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளம் ஏத்திட்டு கடைசியில சொல்றது என்ன, அடுத்தவர்களுடைய கதை நமக்கு வேண்டியது இல்லை. அப்ப இது போன்ற பண்பாடு, புறம் பேசக்கூடிய, அடுத்தவர்களுடைய குறைகளை கழுவி ஊத்தக்கூடிய நிலைகளை இன்னைக்கு பெண்களிடத்தில் அதிகமாக பார்க்கிறோம். இதுல இருந்து நாம விடைபெறணும். இந்த புறம் பேசுதல் இருக்கு பாருங்க, ஒரு கோழைத்தனத்தினுடைய வெளிப்பாடுங்க. ஒருத்தன் இடத்துல ஒரு மிஸ்டேக் பார்க்கிறோம், ஒரு ஃபால்ட் இருக்கு, உண்மையாலுமே நம்ம துணிச்சலா என்ன செய்யணும், அது அவருடைய முகத்திற்கு முன்பாக சொல்லணும். உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, இதை திருத்திக்கங்க. உண்மையாலுமே அவர் திருந்தணும், அவர் வருந்தணும், மறுமையில் அதை பத்தி கேள்வி கேட்கப்படக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா என்ன செய்யணும், அந்த குறையை முகத்திற்கு முன்பாக சொல்லுவோம். முகத்திற்கு முன்பாக சொல்வதற்கு துணிச்சல் இல்லாம என்ன செய்யணும், அவரை பத்தி பின்னாடி பேசுறோம். எங்க நம்ம சொன்னா அந்த குறையை திருத்திடுவாரோ, அந்த குறையை திருத்திட்டா அதுக்கு பிறகு அவரை பத்தி புறம் பேச முடியாதுங்கிற எண்ணம். ரெண்டாவது என்ன தெரியுமா, அவருடைய குறையை போய் சொன்னா நம்முடைய குறையை சொல்லிடுவாரோ, அவர்கிட்ட மிஸ்டேக் இருக்குன்னு நாம சொன்னா உன்கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குன்னு அவரு சொல்லிடுவாங்கிற பயம் தான் என்ன செய்யுது, ஒருத்தருடைய குறையை அவரிடத்துல சொல்ல விடாமல் புறம் பேச வைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரை புறம் பேசாதீர்கள். வலா நிசாஉம் மின் நிசாஇன், பெண்கள் மற்ற பெண்களை புறம் பேசாதீர்கள். பொதுவா அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே ஆண்களுக்கு தான் இருக்கும். ஆண்பாலில் சொன்னாலும் அந்த அறிவுரைகள் எல்லா மக்களுக்கும் பொருந்தும். ஆனா புறம் பேசுவதை குறித்து, குறை சொல்வதை குறித்து அல்லாஹ் தஆலா பெண்களையும் சேர்த்து சொல்றான். வலா நிசாஉம் மின் நிசாஇன், சில பெண்கள் மற்ற பெண்களை குறை சொல்ல வேண்டாம். ஏன், அஸா ஐயகூனு கைரம் மின்ஹும் வ அஸா ஐயகுன்ன கைரம் மின்ஹுன்ன, நீங்க அடுத்தவர்களை பத்தி புறம் பேசுறீங்களே, அடுத்தவர்களை பத்தி குறை சொல்றீங்களே, உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பான், அவர்களை விட சில விஷயங்கள்ல நீங்கள் சிறந்தவர்களாக இருப்பீர்கள். ஒருத்தவரை பத்தி குறை பேசுறோம், புறம் பேசுறோம், நம்ம எல்லாத்திலையும் நல்ல புனிதர்களாக உத்தமர்களாக இருக்கிறோமா?
ஒருத்தர்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குங்க, அதை பத்தி பின்னாடி பேசுறோம். நம்ம எல்லாத்துலயும் உத்தமர்களாக இருக்கலாமா? அவங்கிட்ட ஒரு ஃபால்ட் இருந்தா நம்ம கிட்ட ஒரு ஃபால்ட் இருக்கும், அவங்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருந்தா நம்ம கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும். அப்ப அடுத்தவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள். உங்களை விட அவர்களும் அவர்களை விட நீங்களும் சிறந்தவர்களாக இருக்கலாங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். என்னைக்காவது ஒருத்தவரை பத்தி நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறோமா? நல்லதை பத்தி பின்னாடி பேசணும். ஒருத்தவரை பத்தி புகழ்றதா இருந்தா அவருடைய முகத்துக்கு முன்பாக புகழக்கூடாது. ஒருத்தவரை பத்தி குறை சொல்றதாக இருந்தா அவருடைய முகத்திற்கு முன்பாக குறை சொல்லணும். ஆனா இப்படி நேர் மாற்றமாக புகழ்ச்சிலாம் பாருங்க, முகத்துக்கு முன்பாக தான். உன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியுமா? உன்ன மாதிரி ஒரு ஆள் உலகத்துல இருக்க முடியாதுன்னு முகத்துக்கு முன்பாக என்ன செய்வாங்க? புகழுவாங்க. முதுகிற்கு பின்பாக அவர்களை பற்றி புறம் பேசுவாங்க. இந்த பண்பு என்ன செய்யப்படணும்? கை கழுவப்படணும். இவர்களுக்கு மறுமையில நரகத்துல மிக கொடூரமான வேதனை இருக்கிறது. அடுத்ததாக இந்த புறத்துல இன்னொரு வகை என்ன தெரியுமா? ஒருத்தவர் மேல உண்மையிலுமே தவறு இருக்கு, அவர் தவறு செய்யறாரு, அவரை பத்தி புறம் பேசுறதுங்கிறது புறம். ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க, இருக்கிறத பேசுறது தான் புறம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இருக்கிறதான பேசுறோம், இல்லாததையே பேசுறோங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உமல் ஐபு, குறை சொல்வது புறம் பேசுவதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரரை பற்றி அவர் இல்லாத போது அவர் வெறுக்கக்கூடிய காரியத்தை பேசுவதுதான் புறம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க பேசுறது, நாங்க சொல்லக்கூடிய குறை உண்மையிலுமே அவரிடத்துல இருக்கிறது, இதுவும் புறத்துல சேருமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் புறம். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காரியத்தை பேசினா தான் புறம், இல்லாததை பேசினா பஹத்தஹு, அவரின் மீது நீங்கள் அவதூறையும் அபாண்டத்தையும் சுமத்தி விட்டீர்கள். அதுக்கு வேற குற்றம், அதுக்கு வேற தண்டனை, அதுக்கு வேற ஒரு பாவம். இதை விட கொடூரமான பாவம் அவதூறு பேசுறது. அல்ல இன்னொன்னு என்ன தெரியுமா? ஒருத்தவங்களை பார்த்து என்ன செய்யறாங்க? ஊகம் கொள்றது. ஒரு விஷயம் கன்ஃபார்மா என்னன்னு தெரியாது, அதை பார்த்துட்டு மனசுக்குள்ள எதையோ ஒன்ன கற்பனை பண்ணி அதை என்ன செய்யறதுன்னா அடுத்தவர்களிடத்துல பேசுறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவதூறு பேசப்பட்டாங்க. ஒரு பயணத்துக்காக ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வரும் பொழுது அவங்களுடைய நெக்லஸ் காணாம போயிருது. அதை தேடிக்கிட்டு இருக்கும் பொழுதே எல்லா சஹாக்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. சஃப்வான் பின் முஅத்தல் என்ன செய்யறாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைச்சிட்டு மதீனாவுக்கு வர்றாரு. மதீனாவுக்கு வந்த உடனே ஆயிஷா வீட்டுல போய் படுக்கிறாங்க. வந்த உடனே கடுமையான காய்ச்சல். மக்கள் எல்லாம் எப்படி பேசிக்கிறாங்கன்னா, ஆயிஷாவும் சஃப்வானும் ஒன்னா வந்திருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரு தவறு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அவதூறு மதீனாவினுடைய வீதி நெடுக பேசப்படுகிறது. ஆயிஷா யாரு? ஈமான் கொண்டவர்களுடைய அன்னையர், ஈமான் கொண்டவர்களுடைய தாயார். நம்ம உம்மா அப்படி பேசுவோமா? நம்ம சகோதரிகளை எப்படி பேசுவோமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசப்பட்டாங்க. இந்த அவதூறு ஒரு பூகம்பம் போல பரவுது. என்ன ஆகுது? ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தலாக் விட்டுறலாம், நம்ம பிரிஞ்சிடலாம், விவாகரத்து பண்ணிடலாங்கிற நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அவதூறு பரவுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குறான், இந்த அவதூறை பரப்பியவர்கள் உஸ்பத்தும் மின்கும், உங்களிலிருந்து ஒரு பிரிவினர் தான் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டு இந்த விஷயத்தை குறித்து, இந்த நிகழ்வு குறித்து அல்லாஹ் பேசலாம். இது தலக்கௌனஹு பி அல்சினத்திக்கும் வ தகூலூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன், எதை கொண்டு உங்களுடைய நாவுகள் மூலமாக பேசினீர்களோ, எந்த அவதூறுகளை நீங்கள் பரப்பினீர்களோ, வ தஹ்ஸபூனஹு ஹய்யினா, அதை நீங்கள் லேசாக நினைத்துக் கொண்டீர்கள், வ ஹுவ இந்தல்லாஹில் அதீம், அது அல்லாஹ்விடத்தில் பாரதூரமானது, அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரியது. சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுறான், ஈமான் கொண்டவர்களிடத்தில் இந்த செய்தி வந்துச்சு, ஆயிஷாவும் சஃப்வானும் தவறு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஈமான் கொண்டவர்களுக்கு வந்தது. இந்த நேரத்தில் ஈமான் கொண்டவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? மா கூனுலனா அன்னத கல்லம பிஹாதா, இதை பேசுறதுனால எங்களுக்கு என்ன வந்துச்சு? இதை கொண்டு நாங்கள் ஏன் பேச வேண்டும்? இதை கொண்டு நாங்கள் ஏன் அவதூறு பரப்ப வேண்டும்? இதை கொண்டு நாங்கள் ஏன் புறம் பேச வேண்டும்? வஹாதா புஹ்தானுன் அதீம், இது மகத்தான அபாண்டம், இது பெரிய அவதூறு என்று ஈமான் கொண்டவர்கள் நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா? ஒரு குற்றம் சாட்டப்படுகிறதுனா அது உண்மையா பொய்யா நீ எதுவுமே பண்ணாம உன்னுடைய உள்ளத்துல ஒரு ஊகத்தை சொல்லி அதை மக்களிடத்துல பரப்பி பேசுறீங்களே, இது ஈமான் கொண்டவருடைய பண்பா? நல்லா கேட்கிறான். ஒரு காட்சியை பார்க்கிறோம், காட்சியை பார்த்தது உண்மையா பொய்யான்னு தெரியாம அதுல ஊகம் கொண்டு என்ன செய்யறது? அந்த குறையை அடுத்தவர்களிடத்துல சொல்றது. இன்னொன்னு என்ன தெரியுமா? நம்ம கிட்ட ஒரு ரகசியம் சொல்லப்படும், ஒருத்தருடைய குறைகள் குறித்து நம்ம கிட்ட ஒரு ரகசியம் சொல்லப்படும். நாம என்ன செய்வோம் தெரியுமா? அடுத்த ஆள் கிட்ட, பாய் இப்படி ஒண்ணு வந்திருக்கு, இது அமானிதமாக வச்சுக்கங்கன்னு அடுத்த ஒரு ஆள்கிட்ட சொல்லுவோம்.
அவர் பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட சொல்லுவாரு, பாய் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, அமானிதமா வச்சுக்கோங்க, இது ஒரு அமானிதம், யாருக்கிட்டையும் பரப்பிடாதீங்க. அடுத்து அவர் பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட இப்படியே சுத்தி கடைசியில் நம்ம கிட்டே வரும், பாய் இப்படி ஒரு விஷயம் பரவுது, இது அமானிதமா வச்சுக்கோங்க, இது சொன்னதே நான் தான்டா அப்படின்னு. அப்ப என்னன்னா, ஒரு ரகசியத்தை கூட அதை அமானிதமாக வைத்துக் கொள்ளாமல் அது அடுத்தவருடைய குறையாக இருந்து அதை பக்கத்துல சொல்லி அதை புறம் பேசுறது, அந்த குறையை ஆராய்ச்சி செய்யறது, அந்த குறையை அலசுறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலா தஜஸ்ஸஸு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள், ஊகம் கொள்ளாதீர்கள். உங்களினுடைய சகோதரர்களினுடைய மாமிசத்தை செத்த நிலையிலே சாப்பிடுவதை நீங்கள் விரும்புவீர்களா? ஃபகரிஹ்துமூஹு, அதை நீங்கள் வெறுப்பீர்கள். அப்படி நீ என்ன செய்யணும்? அடுத்தவனை பத்தி புறம் பேசுறத, அடுத்தவனை பத்தி அவதூறு பேசுறத, அடுத்தவனுடைய குறையை அலசி ஆராயிறத நீ வெறுக்கணுங்கிறான் அல்லாஹ். ஒரு செத்த நிலையை துருவாற்றம் அடிக்குதுங்க, அந்த மாமிசத்தை சாப்பிடுறதை எவ்வளவு கேவலமாக நம்ம நினைப்போம், அப்படி அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதை நம்ம நினைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுல் ஜன்னத நம்மாமுன், புறம் பேசுபவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். நாங்க ரசூலுல்லாஹ், சொர்க்கம் நுழைய மாட்டான்னா நரகத்துல எந்த நிலையில இருப்பான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்துல பார்த்தாங்களே, செம்பாலான நகங்கள் வழங்கப்பட்டு அவர்களினுடைய முகங்களையும் மார்பு பகுதிகளையும் கிழித்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் புறம் பேசுபவர்களினுடைய நரக நிலையை குறித்து விளக்குறாங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஅய்து லைலத உஸ்ரிய பி ரஜுலன், ஒரு மனிதரை மேராஜ் பயணத்துல நரகத்துல பார்க்கறாங்க. எப்படி இருக்கிறாரு? யஸ்பஹு ஃபி நஹரின் வ யல்கமுல் ஹிஜாரத், கல்கள் சுற்றி இருக்கக்கூடிய தப்பிக்க வழியே இல்லாத நரக ஆற்றில் அவர் கருகப்படுகிறார். அவர் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கேட்கிறாங்க, ஃபகீல் அலி, எனக்கு சொல்லப்பட்டது, ஆக்கிலு ரிபா, வட்டியை உண்டவர், வட்டியின் மூலமாக சம்பாதித்தவர், மறுமையிலே நரகத்திலே கருகப்படுவார். இந்த காட்சியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜ் பயணத்துல காட்டப்படுகிறது. இன்னைக்கு நிறைய முஸ்லிம்கள் இடத்துல இந்த கிரெடிட் கார்டு பயன்பாடு, வீடு குத்தகைக்கு இருக்கக்கூடிய பயன்பாடு, இதெல்லாம் இது சாதாரணமாக உணரப்படாத குற்றமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எல்லா மக்களிடத்திலையும் இருக்கிறது. அதை என்ன செய்யறாங்கன்னா, வட்டினா என்ன நினைக்கிறாங்க? வட்டினா நாம மாசம் மாசம் வட்டி கட்டணும். ஒரு பெரிய 1 லட்ச ரூபாய் தொகையை வாங்கியிருப்போம், அந்த 1 லட்ச ரூபாவை திருப்பி கட்டுற வரைக்கும் மாசம் மாசம் 5000 ரூபாவோ 10000 ரூபாவோ கொடுப்போம். இதுதான் வட்டி நினைக்கிறாங்க. இதை தாண்டி உள்ள பல வட்டிகள் இருக்கு. அதை எல்லாத்தையும் உணராம வட்டி என்று விளக்கப்பட்டாலும் கூட என்ன செய்யப்படுறது கிடையாது, அது பெரிதாக பொருட்படுத்தப்படாமல் அந்த தொழிலை, அந்த வியாபாரத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இத்தகையவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில நரகத்தில் கருகப்படக்கூடிய வேதனையை அல்லாஹ்வுடைய தூதர் மேராஜ் பயணத்துல பார்க்கறாங்க. இப்படி பல காட்சிகள் என்ன செய்யப்படுகிறது? காட்டப்படுகிறது. இந்த ஒரு இரவுல மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க, அங்க பல காட்சிகள் காட்டப்படுகிறது. விண்ணுலகத்துக்கு போறாங்க, இந்த காட்சிகள் எல்லாம் காட்டப்படுகிறது. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இரவுலயே என்ன செய்யறாங்க? மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்த உடனேயே ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை. இப்ப அறிவித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, போய் பார்த்ததெல்லாம் வஹி செய்தி, இதை மக்களிடத்துல மறைக்க முடியாது, இதை கட்டாயமாக மக்களிடத்துல சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம். ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை, கடுமையான கஷ்டம். ஒரு இரவுல அக்ஸாவுக்கு போயிட்டு வந்ததையும் விண்ணுலகத்திற்கு போயிட்டு வந்ததையும் நம்ம எப்படி மக்களிடத்துல சொல்லுவோம்? நம்மளே ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டோன்னு வைங்களேன், அது சொன்னா நம்மளை பொய்ப்படுத்திடுவாங்களோ, நம்மளை பொய்ன்னு முத்திரை குத்தி விடுவார்களோங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படியான காட்சிகள், எப்படியான வகை செய்திகள் அறிவிக்கப்பட்டது, இதை எப்படி மக்களிடத்துல சொல்றது அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அபூஜஹல் வர்றான். இன்னைக்கு ஏதாவது புது செய்தி இருக்கா? ரசூலுல்லாஹ் அன்றாடம் இறை செய்திகளை மக்களுக்கு விளக்குவாங்க. இன்னைக்கு ஏதாவது புது செய்தி இருக்குதா? நக்கலா கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆமா, என்ன செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் இந்த ஒரே இரவிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்டேன். உடனேயே நம்ம மறுத்துட்டா, இத மக்களை கூட்டு வந்த உடனேயே இவர் இல்லைன்னு நிரூபிச்சிருவாரு. நம்ம உண்மைப்படுத்துற மாதிரி என்ன செய்வோம்? மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருவோம். அபூஜஹல் போய் எல்லா மக்களையும் அழைச்சிட்டு வர்றான். எல்லா மக்களையும் அழைச்சிட்டு முகமதே, இப்ப என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்களோ அதே போல மக்களிடத்துல சொல்லுங்கிறான். மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் இந்த ஒரே இரவிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்டேன், விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன் அப்படின்ன உடனே மக்கள்ல எக்கச்சக்கமானவர்கள் என்ன செய்யறாங்க? கை தட்டி சிரிக்கிறாங்க. ஒரு இரவுல எப்படி போயிட்டு வந்திருக்க முடியும்? வானத்துக்கு போறது என்ன சாதாரண விஷயமா அப்படின்னு என்ன செய்யறாங்க? அதை நிறைய பேர் மறுக்கிறாங்க. மறுப்பவர்கள் பதிர் களத்திலே கொல்லப்படுகிறார்கள். இப்ப சில மக்கள்லாம் கேட்கிறாங்க, சரி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனங்கிறீங்களே, அது எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு வரணிங்க,
இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடம் எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு நம்ம சொன்னா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்ற சில பேர் அங்க இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருக்குன்னு விளக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மறதி ஏற்படுது. சரியா என்ன செய்ய முடியல, வர்ணிக்க முடியல. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படியே வந்து மக்காவுல இறக்குறான். மக்காவுல இறக்குன உடனே அந்த காட்சி அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறான். பார்த்துட்டு அதை அப்படியே அழகா மக்களுக்கு விளக்குறான். அல்லாஹ்வினுடைய உதவி எப்படி இருக்குன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு விஷயத்துக்காக அழைத்து செல்லப்படுறாங்க, பல காட்சிகள் காட்டப்படுகிறது, அந்த மக்களிடத்துல விளக்கறதுக்கு பயப்படுறாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய உதவி எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். அல்லாஹ்வை நாம் சார்ந்திருந்தால், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு மதித்து அதை நாம் செயல்படுத்தி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை கொண்டே நாம் வாழ்ந்திருந்தால் அல்லாஹ்வினுடைய உதவி எந்த நேரத்துல வரும்னு தெரியாது. அல்லாஹ் தஆலா சொல்றானே, இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வினுடைய உதவி மிக அருகில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த அளவுக்கு அருகிலே நாம் அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படித்தான் உதவுகிறான். அப்ப அந்த காட்சியை மக்களிடத்துல சொல்லும் பொழுது மக்கள்லாம் ஏத்துக்கிறாங்க. பரவாயில்லையே, இந்த காட்சி அப்படியே அச்சு பிசகாம முகமது சொல்றாரு, அப்ப உண்மையாகத்தான் இருக்கும் என்று பல பேர் இஸ்லாத்தை தழுவுவதற்கு இந்த மேராஜ் எனப்படக்கூடிய இந்த அற்புதம் ஒரு ஆயத்தமாக அமைந்திருந்தது. அப்ப இதுதான் மிஹராஜ் பயணம் தொடர்பாக குர்ஆன் ஹதீஸ்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மேராஜ் பயணம் தொடர்பாக மக்களிடத்துல இருக்கக்கூடிய சில பித்அத்துகளை நாம என்ன செய்யணும், விளக்க வேண்டும். இந்த மேராஜ் பயணம் ரசூலுல்லாஹ் ஒரே இரவுல அழைத்து செல்லப்பட்டாங்கிறது ஒரு உண்மை, அது வந்து ஹக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அது எந்த இரவுல அழைத்து செல்லப்பட்டாங்க, எந்த மாதத்துல அழைத்து செல்லப்பட்டாங்க, எந்த தேதியில அழைத்து செல்லப்பட்டாங்கிற எந்த தகவலும் இல்லை. ஆனா இன்னைக்கு பாக்குறோம், ரஜப் 27 தான் ரசூலுல்லாஹ் விண்ணுலகத்துக்கு பறந்தாங்க, மக்காவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்கிறத இவங்களாக நம்பிக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த நாள்ல ஏராளமான பித்அத்துகள் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, மியராஜ் இரவு தொடர்பாக பல செய்திகள் இந்த நாள்ல அனுப்பப்பட்டாங்க, அந்த நாள்ல அனுப்பப்பட்டாங்கன்னு வருது. ஃபலா அஸ்லல்லஹு, அந்த செய்திகளுக்கு எந்த அடிப்படையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் இரவுக்கு எந்த இரவில அழைத்து செல்லப்பட்டார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்கிறாங்க. சரி, ஆதாரமே இருந்தாலும் அந்த நாள்ல நோன்பு வைக்கிறது, அந்த நாள்ல தொழுகிறது, இது யார் வழிகாட்டணும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வழிகாட்டணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தராத ஒரு வழிபாடு, ஒரு வணக்கம், ஒரு அமல் செய்யப்படும் என்றால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும், அது நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க. என்னன்னா அந்த இரவுல நோன்பு வைப்பாங்க, அந்த பகல்ல நோன்பு வைப்பாங்க. அந்த இரவுல பாத்தீங்கன்னா 6 சலாம் கொடுத்து 12 ரக்காத் தொழுவாங்க. அந்த 12 ரக்காத்துல ஒவ்வொரு ரக்காத்துல என்ன செய்வாங்கன்னா 7 வாட்டி குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுவாங்க. அடுத்து ஒரு 6 ரக்காத்து 3 சலாம்ல தொழுவாங்க. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுவாங்க. அடுத்து கடைசியா 2 ரக்காத்தோட முடிப்பாங்க. அதுல வந்து ஃபீல் சூரா ஓதி என்ன செய்வாங்க, முடிப்பாங்க. இது போன்ற எந்த வணக்கத்துக்கும் வழிபாடுக்கும் தொழுகைக்கும் குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்ல. இந்த பித்அத்துகள் என்ன செய்யப்படும், நரகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நாம் புரிந்து கொண்டு, இந்த மியராஜ் இரவு என்பது உண்மை, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்காக வேண்டியே நாம் அந்த இரவுகள்ல அப்படி ஒரு இரவு இருப்பதாக நம்பப்பட்டு அதுல வணக்கங்கள் புரிவது, வழிபாடுகள் செய்வது என்பது அது முற்றிலுமான பித்அத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.